பியூட்டி பார்லர் போக வேணாம், அதிக காசு கொடுத்து எந்த க்ரீமும் கடையில் வாங்கி நம்ம பூசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முகம் சும்மா தேவதை மாதிரி நல்லா மின்னும். அது மட்டும் இல்லைங்க, டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து நெய் டப்பா, ஒரு குட்டியான டப்பா தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நெய் வந்து காலியானதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கணும், அப்படி இல்லைனா கடையில் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாதுங்க. நான் எப்படி வந்து ஒரு கம்பி வச்சு அழகாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஹோல் அளவுக்கு நான் வந்து விட்ருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பொருள் வந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக தனியாக வந்து நம்ம கடைகளில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்காமல் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி வந்து நெய் டப்பா காலியானதுக்கப்புறமா அதை கழுவி நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஹோல் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நைஸ் உப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். ரொம்பவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி பாட்டில் பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து தனியாக தான் மாவு எடுத்து அதை வந்து ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து நமக்கு வந்து பாக்ஸில் நம்ம போட்டு அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து மாவும் வேஸ்ட் ஆகாது. அதே டைம் நம்ம வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே எறும்பு போயிடும். நம்ம வெளியில் வைக்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது சேஃபாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதும் அந்த சில்வர் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கிராச் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து கரை பிடிச்ச பாத்திரம் அப்படி இல்லைனா வந்து விளக்க முடியாத அந்த குழம்புலாம் வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி வந்து லேயர் மாதிரி படைஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஒன்று இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஊறுகாய் பாட்டில் அப்படி இல்லைன்னா வந்து எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கையை விட்டு இந்த மாதிரி வந்து கழுவ முடியாது. ஏன்னா அந்தளவு தான் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாத பாட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது வந்து சோப்பு அப்படின்னா லிக்விட் வச்சு நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது கிளாஸ் பாட்டில் ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலும் வந்துடும். இதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதே மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம இந்த பாட்டில் தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த பாட்டிலையும் நம்ம சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரஷ்ஷை விட பாட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கு இல்லையா, நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம். அந்த கட்டைப்பையில் 2 கம்பு இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில டைம் வந்து பை வந்து வீணாக போயிடும். அப்படி இல்லைனா வந்து ஒத்த கம்பு வந்து உடஞ்சிரும். அந்த ஒரு கம்பு மட்டும் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு கட்டைப்பையோட குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நல்லா சொருகி வச்சுருங்க. நல்லா அழுத்தமாக நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து விழாது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விட் அப்படி இல்லைனா சோப்பு ஏதாவது வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து உள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த கெட்ட வாடையும் இருக்காது, கொலகொலப்பு தன்மையும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நாள் போக்கில் அதை வந்து கழுவாமல் சில பேர் வந்து அப்படியே லைட்டாக வந்து தண்ணியை ஊற்றி கழுவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கழுவும் போது உள்ளே வந்து ஒரு மாதிரி கொலகொலப்பு தன்மையாக இருக்கும், கெட்ட வாடையும் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம வீட்டில் குக்கர் வச்சுருப்போம். அது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ண அதோட அந்த நெட்டு வந்து லூஸாக ஆகிடும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான். அதுக்காக வந்து நம்ம கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம வந்து சூப்பராக டைட் பண்ணிடலாம். இது நம்ம வீட்டு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள விட்டு சூப்பராக இதை வந்து டைட் பண்ண வச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து டைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும்
நான் டைட் பண்ணது இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்து எனக்கு டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவு வந்து ஆடுனுச்சு இப்போ பாருங்கள். ஒரு மாதிரி கொடன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ நல்லா சூப்பராக டைட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் உள்ள குக்கரும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம 10 ரூபாய்க்கு ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கி குடிப்போம் இல்லையா, அது குடிச்சோன்னா அந்த பாட்டில் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் அந்த மேல் போர்ஷன் மட்டும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இன்னும் கூட வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் குட்டியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கட்டியாச்சு. இப்போ அந்த பாட்டில் உள்ள நம்ம அழகாக வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணி அழகாக அந்த பாட்டிலோட மூடியை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே வந்து மூடி எடுத்துடலாம். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் நம்மளே வந்து ரெடி பண்ணது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 2 கயிறையும் நம்ம வெளியில் இழுத்துட்டு அழகாக மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும் நமக்கு. அது வந்து கழண்டு விழவே விழாது. பாருங்கள் சூப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்க்லாம் இருக்கு இல்லையா, சிங்க் வந்து டேரெக்டாக வந்து கையை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நல்லா பளிச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும் போது அங்கங்கே தெரிச்சு ஒரு மாதிரி கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது வந்து சோப்பு அப்படிலாம் லிக்விட் வச்சு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து கையில் அலர்ஜியாக வந்து ஒரு மாதிரி வந்து எரிச்சலாக மாதிரி இருக்கும். டைரெக்டாக வந்து பாத்திரம் கழுவ முடியாதவங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை நம்ம ட்ரை பண்ணி நம்ம விளக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து மூல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மூல்தானி மெட்டி எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மூல்தானி மெட்டி சேர்த்ததுனால இந்த பேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா திக்காக ஆகிடும். பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுவே நம்ம பார்லருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் நம்ம காசு கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம அழகாக வந்து நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம கழுவிட்டோம். நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். இது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், மேரேஜ் போகிறோம் அப்படின்னா இது முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு மறுநாள் சூப்பராக இருக்கும் ஃபேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிடும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. நம்ம ஹோம் ரெமெடி தான் பண்ணியிருக்கோம். மூல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து மஞ்சத்தூள் பால் தான் சேர்த்துருக்கோம். இதனால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.